சுமார் 4 வருஷமா லட்சக்கணக்கான உயிர்களை பலி வாங்கி உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைத்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு நம்பிக்கை கீற்று தெரிஞ்சிருக்கு. அமெரிக்கா முன்னெடுத்த ஒரு புதிய அமைதி பேச்சுவார்த்தை இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. ஆனா சமாதானம் பக்கத்துல வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுற நேரத்துல புதின் போட்ட ஒரு கண்டிஷன் மொத்த பேச்சுவார்த்தையுமே கேள்விக்குறியாக்கிருச்சு. முதல்ல நல்ல செய்தியை பார்த்துடலாம். அமெரிக்கா தயாரிச்ச ஒரு புதிய அமைதி திட்டத்துக்கு உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் சுமார் 90% ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க. இதை வச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இரு நாடுகளும் அமைதியை நோக்கி நெருங்கி வந்திருக்காங்கன்னு ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லபடியா போகுது, இன்னும் சில நாட்கள்ல அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம்னு ஒரு நம்பிக்கையான செய்தியை சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தத்தோட இறுதி வடிவத்தை ரஷ்யா கிட்ட அமெரிக்கா கொடுக்க போறதாகவும் சொல்லப்படுது. சரி, 90% ஓகேனா அப்போ பஞ்சாயத்து அந்த மீதி 10% தானே இருக்கும். அந்த 10% என்ன? அதுதான் இந்த அமைதி பேச்சுவார்த்தையோட ஆணி வேறையே அசைச்சு பார்க்குற அந்த நில பிரச்சனை. புதின் ஒரு கண்டிஷனை போடுறாரு, அதுதான் இப்போ பஞ்சாயத்தே. அதாவது 2014 ரஷ்யா இணைச்ச கிரேமியா தீபகற்பம், அதுக்கப்புறம் ராணுவ நடவடிக்கை மூலமா கைப்பற்றிய அந்த முக்கியமான 4 பகுதிகள், இந்த 5 இடங்களையும் ரஷ்யாவோட ஒரு அங்கம்னு உக்ரைன் அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கணுங்கிறது தான் புதினோட பிடிவாதம். ஆனா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு? உக்ரைனோட 1 இன்ச் நிலத்தை கூட ரஷ்யாவுக்கு விட்டுத்தர முடியாது, குறிப்பா பொருளாதார ரீதியா ரொம்ப முக்கியமான டான்பாஸ் பகுதியை ரஷ்யாவோடதுன்னு நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம்னு உறுதியா இருக்காரு. இது மட்டும் இல்லாம போருக்கு பிறகு உக்ரைனுக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்பு உத்தரவாதங்கள்லையும் புதினுக்கு சில பிரச்சனைகள் இருக்காம். ஆக ஒரு பக்கம் அமைதிக்கு நாங்க ரெடின்னு சொல்லிக்கிட்டே, இன்னொரு பக்கம் இந்த நிலம் எல்லாம் எங்களுக்கே சொந்தம்னு 2 பேருமே கராரா இருக்கிறதால ட்ரம்ப் போட்ட இந்த சமாதான திட்டம் என்னவாகனு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. உக்ரைன் இந்த நிலங்களை விட்டு கொடுக்குமா, இல்ல புதின் தன் நிலைப்பாட்டை மாத்திக்குவாரா? இந்த அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.